ஆனந்தத்தின் வழி. ஆனந்தமான ஒருவரின் வாழ்க்கையை அர்த்தமற்றதாக ஆக்கவே முடியாது. ஏனென்றால் அவர் வாழ்க்கையில் எந்த அர்த்தத்தையும் தேடவில்லை. அவர் வாழ்வே அழகானதுதான். தனது வாழ்க்கையில் எந்த அர்த்தத்தையும் அவர் எதிர்பார்க்கவில்லை எனும்போது அவரது வாழ்க்கையை மற்றவர்களால் எப்படி அர்த்தமற்றதாக ஆக்க முடியும்? எப்படி சுரண்ட முடியும்? கணக்குகளை சரி செய்யுங்கள். உங்களுக்கு யார் தண்டனை வழங்குகிறார்கள்? உங்கள் வாழ்க்கை கணக்கு வழக்குகளை நீங்கள் பராமரிக்கிறீர்களா அல்லது வேறு யாராவது பார்த்து கொள்கிறார்களா? நீங்கள் தான் அதை பார்த்து கொள்கிறீர்கள். சொல்ல போனால் அதை தணிக்கை செய்யும் மேலதிகாரி என்று யாரும் கிடையாது. எந்த தணிக்கையும் கிடையாது என்பதற்காக அதை அப்படியே விட்டுவிட முடியுமா? கணக்குகளை நீங்களே சிறிது சரி செய்து கொள்ளலாம் இல்லையா? உங்களது வாழ்வில் எப்படிப்பட்ட மோசமான நிகழ்ச்சி நடந்தாலும் நீங்கள் விரும்பினால் அதை லாபகரமானதாக மாற்றிவிடலாம். ஏனென்றால் உங்கள் வாழ்க்கை என்ற நிறுவனத்தில் வரவு செலவு கணக்குகளை எழுதுவது நீங்கள்தான். அதற்கு எந்த மட்டத்திலும் மறு ஆய்வு கிடையாது. எனவே உங்களது வரவு செலவு கணக்கில் வாழ்க்கையின் போக்கில் நிகழ்ந்த மாற்றங்களின் அடிப்படையில் உங்களது கண்ணீர் கதைகளை நஷ்டக்கணக்காக காட்டலாம். வெற்றிப்படிகளில் உயர்ந்த சாதனை கதைகளை லாப கணக்காக காட்டலாம். அல்லது எது நடந்தாலுமே அதில் இருந்து நீங்கள் லாபத்தை காட்டலாம். ஆக உங்களது துக்கங்களுக்கு ஊற்றுக்கண் என்பது உங்களது கடந்த கால செயல்கள் அல்ல. கடந்த கால நிகழ்வுகளை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் என்பதை பொறுத்தே உங்களுக்கு துக்கமும் சந்தோஷமும் கிடைக்கிறது. உங்களது பை முழுவதும் துர்நாற்றம் அடிக்கும் மீன்கள் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். நீங்கள் அதை கொண்டு அருமையான உரம் தயாரிக்க முடியும். அல்லது அந்த பையுடனே படுத்து தூங்கி துர்நாற்றத்தையும் துக்கத்தையும் அனுபவிக்கலாம். முடிவு உங்கள் கையில் தான் இருக்கிறது. அதிலும் முக்கியமாக உங்களுடைய கடந்த காலம் மிகவும் அருவருப்பான சம்பவங்களால் நிரம்பி வழிவதாக இருந்தால் அதை வைத்துக்கொண்டு ஒரு மிகப்பெரிய அற்புதமான பூந்தோட்டத்தையே உங்களால் உருவாக்க முடியும். ஏனென்றால் மிக மோசமாகிய மக்கிய கழிவுகள் தான் மண்ணுக்கு மிக சிறந்த உரம். அல்லது அப்படி செய்யாமல் உங்கள் மீதே அதை தூவிக்கொண்டு இப்போதும் அருவருப்பாக உணர்ந்து அதை பற்றியே நினைத்து நினைத்து வருந்திக் கொண்டிருக்கலாம். எனவே உங்களை துக்கத்தில் ஆழ்த்தி வைத்திருப்பது பை முழுவதுமான வேண்டாத பொருள் அல்ல, நீங்கள் அதை பயன்படுத்துகின்ற விதமே. ஆனந்தம் வெளியே இருக்கிறதா? நீங்கள் ஆனந்தத்தை எங்கிருந்தும் பெற முடியாது. ஒன்று நீங்கள் ஆனந்தமாக இருக்கலாம் அல்லது ஆனந்தமாக இல்லாமல் இருக்கலாம், அவ்வளவுதான். உங்களுக்குள் ஆனந்தத்தை தூண்டக்கூடியது என நீங்கள் நம்பும் குறிப்பிட்ட சில செயல்களுக்கு நீங்கள் அடிமையாகிவிட்டீர்கள். இப்போது நீங்கள் ஆனந்தமாக இருக்க விரும்பினால் உலக மக்களில் பலருக்கு அவர்களுக்கு தேவைப்படுவது கிடைக்கக்கூடாது இல்லையா? எல்லோருக்கும் உதவ வேண்டும் என நாம் நம்புவதால் தான் நமது தேசத்தை இப்படி பற்றாக்குறையில் நாம் வைத்திருக்கின்றோம். அனைவருக்கும் நீங்கள் உதவ விரும்பினால் உதவி தேவைப்படும் மக்கள் நிறைய பேர் இருக்க வேண்டும், அப்படித்தானே? எல்லோரும் நன்றாக இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொண்டால் பின்னர் நீங்கள் யாருக்கு உதவுவீர்கள்? அப்படி உதவுவதன் மூலம் எப்படி ஆனந்தமாக இருப்பீர்கள்? வசதியான பணக்கார நாடுகள் சிலவற்றில் எல்லோரும் நன்றாக இருக்கிறார்கள். எவருக்கும் உதவி செய்திட முடியவில்லையே என்பதனாலோ என்னவோ அப்படியான சமூகத்தில் வாழ்பவர்கள் துக்கமடைகிறார்கள். நன்மை என்ற பெயரில், ஆசை என்ற பெயரில், உயரிய குணங்கள் என்ற பெயரில் உங்களது வாழ்வையே தோற்கடிக்கும் நிலைகளை நீங்கள் மேற்கொள்கிறீர்கள் என்பதை சற்று பாருங்கள். இப்போது நீங்கள் சந்தோஷமாக இருக்க விரும்பினால் பசியுடன் இருப்போருக்கு நீங்கள் உணவளிக்க வேண்டும். அப்படியானால் உலகில் பசியில் பரிதபிப்பவர்கள் எப்போதும் இருக்க வேண்டும். தேசத்தில் பசி என்கிற பிரச்சனையே இல்லாத ஒரு நாள் விடுவதாக வைத்துக் கொள்ளுங்கள். பின்னர் நீங்கள் ஆனந்தமாக இருக்கவே முடியாது. எனவேதான் உலகில் பெரும்பாலான மக்கள் எப்போதும் பசியில் பரிதவிக்கும்படியான ஒரு சூழ்நிலையை உருவாக்குவதற்கு உங்களையும் அறியாமல் நீங்கள் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. மனிதர்கள் பெரும்பாலும் இதனை தெரிந்தே செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கிரகத்தில் வாழும் சுமார் 600 அல்லது 700 கோடி மக்கள் உண்ணக்கூடியதை விட அதிகமான உணவு தற்போது உள்ளது.
சுமார் 1800 முதல் 2000 கோடி மக்களுக்கு உணவளிக்க போதுமான கையிருப்பு நம்மிடம் உள்ளது. ஆனாலும் உலகில் 50% மக்கள் சரியாக சாப்பிடுவதில்லை. ஏன் இந்த அவலம்? யாரால் நேர்கிறது இந்த கொடுமை? உணவை வைத்திருக்கும் மக்கள் அந்த உணவின் மீது உட்கார்ந்திருப்பதால் மற்றவர்களால் சரியாக சாப்பிட முடியவில்லை. உணவின் மீது உட்கார்ந்திருக்கும் இந்த பேராசைக்காரர்களால் இன்னும் அதிகமாக சாப்பிட முடியாது. ஆனாலும் உணவின் மீது உட்கார்ந்து இருக்கிறார்கள். மற்றவர்களை அவர்கள் சாப்பிட அனுமதிக்க மாட்டார்கள். ஆனால் எப்போதாவது அவர்களுக்கு உதவி செய்ய மட்டும் விரும்புவார்கள். அதுவும் சொர்க்கத்திற்கோ அல்லது அவர்கள் மண்டையில் உதிக்கும் ஏதாவது அபத்தமானதற்கோ சுலபமான நுழைவுச் சீட்டு வாங்குவதற்காக செய்வார்கள். பெரும் எண்ணிக்கையிலான மக்கள் நன்றாக வாழ்ந்துவிடக்கூடாது என மனிதர்கள் உறுதிப்படுத்திக் கொள்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் தங்களுக்குள் குரூரமான குறுகிய எண்ணங்களை கொண்டு இருக்கிறார்கள். இப்படி எவரோ ஒருவரின் கையாலாகாத தனத்துடன் உங்களது ஆனந்தத்தை ஏன் இணைக்க வேண்டும்? யாராவது உதவியின்றி தவித்தால் அவருக்கு நிச்சயம் உதவி தேவை இல்லையா? எல்லோருமே நன்றாக இருந்தால் நீங்கள் ஆனந்தமாக இருக்க முடியாது என அது அர்த்தமாகுமா? ஆனால் அப்படிப்பட்ட நிலையில்தான் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு துக்ககரமான உலகை கண்டால் அது அங்குள்ள மனங்களின் இயல்பு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஆனந்தமான உலகை கண்டால் அது அங்குள்ள மனங்களின் இயல்பு. ஏனென்றால் உங்களை சுற்றி உள்ள உலகம் என்பது உங்கள் மனதின் பிரதிபலிப்பே ஆகும். இந்த பிரதிபலிப்பை தவிர உலகில் வேறெதுவும் தெரிவதில்லை. மோசமான பகுதிகளின் நிழல். அலுவலகத்திலோ அல்லது வேலை செய்யும் இடத்திலோ எல்லோரும் ஆனந்தமாக இருந்தால் எப்படி இருக்கும்? ஒவ்வொருவரும் அவர்கள் வேலையை முடிந்தவரை சிறப்பாக செய்வார்கள். எந்த வேலையாக இருந்தாலும் குறைந்தபட்சம் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு அதை ஒழுங்குபடுத்த வேண்டியது அவசியம். மக்கள் ஆனந்தமாக இருந்தாலும் அல்லது துக்கமாக இருந்தாலும் வேலை என்பதை செய்ய வேண்டிய விதத்தில் செய்ய வேண்டும். நான் இப்போது ஆனந்தமாக இருக்கிறேன் என்பதற்காக தலையால் நடந்த அலுவலகத்திற்கு செல்ல முடியும்? தேவைக்கு ஏற்றபடிதான் வேலை நடக்க வேண்டும் என்பதால் நீங்கள் வெவ்வேறு பணி நிலைகளை அதற்கு ஏற்றபடி கையாள வேண்டும். பணிகளை ஒழுங்குபடுத்துவதில் பல விஷயங்கள் உள்ளன. 100, 200 அல்லது 1000 பேர் வேலை செய்யும் ஓர் இடத்தில் நீங்கள் எப்படித்தான் பணிகளை ஒழுங்குபடுத்தினாலும் ஏதாவது குறைகள் சில இருக்கத்தான் செய்யும். வேறு எவரோ தலையிடக்கூடிய மோசமான பகுதிகள் சில எப்போதும் இருக்கும். அதை தவிர்க்கவே முடியாது. இது எப்போதும் இப்படித்தான். உலகில் எங்கும் தவறுகளே நடக்காத நிறுவனம் ஒன்று கூட கிடையாது. அப்படி ஏதாவது ஒரு நிறுவனம் இருந்தால் உண்மையில் அங்கு எந்த வேலையும் நடக்கவில்லை என்று அர்த்தம். பணிகள் நன்கு நடப்பதற்கு கண்டிப்பாக பலரும் ஒரு இடத்தில் கூட வேண்டியது அவசியம். ஆனால் அப்படி கூடும் இடங்கள் மக்களுக்கு பிரச்சனை அளிக்கும் இடங்களாகவே உள்ளன. ஒரே நேரத்தில் அதே பாதையை பலர் கடந்து செல்ல வேண்டியிருப்பதால் அவர்கள் சச்சரவுகளில் சிக்கிக் கொள்கின்றார்கள். சில வேளைகளை ஆனந்தமாக இருவர் இணைந்து செய்யக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தால் நிலைமை எப்படி இருக்கும்? தற்போது பிரச்சனைகள் சூழ்ந்துள்ள மோசமான இடங்கள் என சொல்லப்படும் அனைத்துமே ஆனந்தமானவர்கள் இணைந்து அருமையானவைகளை செய்யக்கூடிய இடங்களாக மாறிவிடும் இல்லையா? மக்கள் ஒன்று கூடி கலந்து எதையாவது இணக்கமாக செய்யக்கூடிய அந்த துண்டு துண்டான வேலைகள்தான் பிரச்சனைகளுக்குரிய பகுதியாகும். தங்களது வேலைகளை அவர்கள் தனித்து செய்வதில் அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்களது பணிகள் வேறு சிலரது பணிகளுடன் கலந்து அதன் பின்னர் மேற்கொண்டு செல்ல வேண்டிய கட்டங்களும் உள்ளன. அங்குதான் பிரச்சனையே முளைக்கிறது இல்லையா? பணியிலேயே பிரச்சனை என்றால் அது வேறு. நான் பேசிக்கொண்டிருப்பது மனிதர்கள் சம்பந்தப்பட்ட முக்கியமான பிரச்சனையை பற்றி. எந்த அலுவலகத்திலும் எந்த பணி இடத்திலும் பணியை பற்றிய பிரச்சனை ஒன்று என்றால் மனிதர்களை பற்றிய பிரச்சனை மலை போல இருக்கின்றன. இந்த மனிதர்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்திருக்கக்கூடிய சூழல் இருந்தால் உண்மையான பிரச்சனைகளை மிக எளிதாக சமாளிக்க முடியும். ஆனால் ஆனந்தம் என்றால் என்னவென்றே தெரியாத அவர்களை ஒன்றிணைந்த அமைப்பாக ஆக்குவதென்பது மிக கஷ்டமானது. நீங்கள் ஆனந்தமாக இருக்கும் நாட்களில் நீங்கள் எந்த அளவிற்கு விட்டு கொடுப்பவர் என்பதை நினைத்து பார்த்ததுண்டா? இதை நீங்கள் கவனித்ததுண்டா? உங்களது போக்கில் நீங்கள் எந்த அளவு விட்டு கொடுப்பவர்? நீங்கள் வளைந்து கொடுக்கும் எவ்வளவு தூரம் இசைவு கொண்டவர் என்பதை யோசித்ததுண்டா? ஆனந்தமாக இருப்பதால் யாருக்கோ
கால் மிதியாக இருக்கக்கூட நீங்கள் சித்தமாக இருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் சந்தோஷமாக இல்லாத நாளில் உங்களை சுற்றியுள்ள உலகிடம் நீங்கள் எத்தகைய கோரிக்கைகளை வைக்கிறீர்கள் என்பது உங்களுக்கே தெரியும். மக்களுடன் சேர்ந்து செய்ய வேண்டியவை நிறைய உள்ள உங்கள் பணியிடத்திற்கு நீங்கள் போனால் ஒருவரோடு இன்னொருவர் மோதிக்கொள்ளும் அளவிற்கு அங்கு நிறைய சந்தர்ப்பங்கள் உள்ளன. பணி செய்ய வேறு வழியில்லை. ஆனால் அங்கு ஆனந்தமயமான மனிதர்கள் இருந்தால் ஒருவரோடு இன்னொருவர் கலந்து பழகக்கூடிய சந்தர்ப்பங்கள் வாய்க்கும். இதனை பெரிய அளவில் நிகழ்த்த சிறந்த சந்தர்ப்பமாக அது அமையும். துக்ககரமான மக்கள் ஒன்று கூடினால் எல்லாம் பிரச்சனைதான். சொல்லப்போனால் அவர்களுக்கு அவர்களே ஓர் பிரச்சனைதான். மக்கள் துக்ககரமாக இருப்பதற்கு காரணமே அவர்கள் சுத்தமாக வளைந்து கொடுக்காமல் இருப்பதால்தான். ஆனால் ஆனந்தமாக இருக்கும்போது நீங்கள் மிகவும் வளைந்து கொடுக்கிறீர்கள் இல்லையா? உள்ளே என்ன இருக்கிறது? என் வாழ்க்கையில் செயல்கள் என்று பார்த்தால் மனிதர்கள் 3 பிறவிகளில் செய்வதை காட்டிலும் நான் அதிகமாக செய்திருக்கின்றேன். எனது வாழ்க்கையில் நான் செய்த காரியங்களின் எண்ணிக்கையை குறிப்பிடவில்லை. நான் ஈடுபட்ட செயல்களின் தன்மையை பற்றித்தான் பேசிக்கொண்டிருக்கிறேன். இவை அனைத்தையும் செய்ய எனக்கு எங்கே நேரம் கிடைக்கிறது என மக்கள் எப்போதும் எண்ணுகிறார்கள். உங்களுக்குள் பிரச்சனை எதுவும் இல்லை என்பதால் உங்களால் அவ்வளவு செய்ய முடிகிறது. எந்நேரமும் உங்களுக்குள் பிரச்சனை இருந்தால் அவைகளை தீர்த்து வைக்கவே உங்களுக்கு அதிக நேரமும் சக்தியும் தேவைப்படுகிறது. அதை மீறி வெளியே உங்களால் என்ன செய்ய முடியும்? மிகவும் குறைவாகத்தான் செயல்பட முடியும். நடவடிக்கை வெளியில்தான், உள்ளே அல்ல. உட்புறத்திற்கு எந்த நடவடிக்கையும் தேவையில்லை. அது முழுமையாக இருக்கிறது. அதனுடன் நீங்கள் தொடர்பு கொண்டாலே போதும். தற்போது உங்கள் உணர்வுகளை ஆக்கிரமித்திருப்பது வெளியே இருப்பவைதான். உங்கள் உட்புறத்தை பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியவில்லை. ஆனந்தத்தை பற்றி உங்களுக்கு தெரியாமல் இருப்பதற்கு அடிப்படை காரணமே உள்ளே என்ன இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியாததுதான். உள்ளே என்ன இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியாது என்கிற அர்த்தத்தில் நான் இதை சொல்லவில்லை. உட்புறத்தை பற்றிய அறியாமையில் நீங்கள் மூழ்கி இருக்கிறீர்கள் என்று நான் சொல்கின்றேன். வெளிப்புறத்தை பற்றி மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். உங்களது எண்ணங்களும் உணர்ச்சிகளும் உட்புறம் என நீங்கள் இப்போது நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் அவை உட்புறம் இல்லை. உங்களது ஸ்தூலமான இந்த சரீரம் கூட உட்புறம் இல்லை. இதை நீங்கள் வெளியே இருந்து உணவு மூலம் சேர்த்திருக்கிறீர்கள். நீங்கள் சொல்லும் இந்த ஸ்தூல சரீரம் பூமியிலிருந்து நீங்கள் சேகரித்த ஒரு துண்டாகும். ஒரு நாள் இறப்பு நேரும் போது அது மீண்டும் இந்த பூமியின் ஓர் அங்கமாக மாறிவிடும். இதை சற்று எண்ணி பாருங்கள். இந்த கிரகத்தில் உங்களுக்கும் எனக்கும் முன்னால் வாழ்ந்த கோடானு கோடி மனிதர்கள் எங்கே போனார்கள்? அவர்கள் மண்ணோடு மேல் மண்ணாகி போனார்கள். அப்படித்தான் நீங்களும் போகப் போகிறீர்கள். எனவே யாராவது உங்களை மிகவும் ஆழமாக புதைத்தால் அன்றி உங்களது உடலும் ஒரு நாள் அப்படித்தான் ஆகப் போகிறது. ஆசிரமத்தில் நாங்கள் இதை செய்வோம். நாங்கள் உங்களை மிகவும் ஆழத்தில்தான் புதைப்போம். ஏனென்றால் நீங்கள் திரும்ப வருவதை நாங்கள் விரும்பவில்லை. திரும்பி எழுந்து வந்து எங்களை தொந்தரவு செய்வதை விரும்பவில்லை. இறந்தால் நீங்கள் உண்மையிலேயே இறக்க வேண்டுமென நாங்கள் விரும்புகின்றோம். கடந்த காலத்தின் எண்ணற்ற மனிதர்கள் இந்த மண்ணின் மேல் பகுதியாக மாறியிருக்கிறார்கள். எனது உடல் என நீங்கள் சொல்வது நீங்கள் சேகரித்த உணவு குவியலாகும். எனது மனம் என நீங்கள் சொல்வது நீங்கள் சேகரித்த பதிவுகளின் குவியலாகும். எனவே இவை அனைத்தும் வெளியில் இருந்து வந்தவை. உள்ளே என்ன இருக்கிறது என உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு எந்த உட்புறத்தை பற்றியும் தெரியாது. உங்களுக்கு உட்புறம் என்பது இன்னும் நிகழவில்லை. எனவேதான் ஆனந்தம் உங்களுக்கு இன்னமும் நிகழவில்லை. ஏனென்றால் ஆனந்தம் என்பது உட்புறத்தின் இயல்பு. அது வெளியே கிடைப்பதில்லை. எப்போதாவது நீங்கள் விரும்பிய குறிப்பிட்ட சூழ்நிலைகள் உங்களுக்கு நிகழும்போது உட்புறம் அதனை சிறிது வெளிப்படுத்தி கொள்ளும். அப்போது ஆனந்த காற்றின் வாசனையை நீங்கள் சிறிது நுகர்கிறீர்கள். ஆனால் உட்புற ஆனந்தம் என்பது ஓர் எல்லையற்ற உணர்வாகும். அது எப்போதாவது வரும் வாசனை அல்ல. அது நித்தியமானது. அதை அறிந்தால் அதில் நீங்கள் மூழ்கி போவீர்கள். நீங்கள் அதற்குள் மூழ்கிவிட்டால் பின்னர் வெளிப்புறம் என்பது உங்களுக்கு ஒரு விளையாட்டு போல. எப்படி வேண்டுமானாலும் நீங்கள் விளையாடலாம். நீங்கள் விரும்பியபடி வாழ்க்கையுடன் விளையாடலாம்.
ஆனால் அது உங்கள் மீது ஒரு சிறிய சிராய்ப்பை கூட ஏற்படுத்தாது. தற்போது வாழ்க்கை உங்களை முழுவதுமாக காயப்படுத்தி விட்டிருக்கிறது. பெரும்பாலான மனிதர்கள் 20 வயது ஆவதற்கு முன்பே தங்களது வாழ்வில் இனி மீளவே முடியாத அளவிற்கு மோசமாக காயப்பட்டு விடுகிறார்கள். முழுமை. நீங்கள் ஆனந்தமாக இருந்தால் எதை செய்தாலும் அதை முழுமையாக செய்வீர்கள். ஏனென்றால் அப்போது உங்களிடம் எந்த பயமும் தயக்கமும் இருக்காது. எந்த செயலையும் உங்களால் இயன்றவரை சிறப்பாக செய்வீர்கள் இல்லையா? நீங்கள் ஆனந்தமாக இல்லாத போது வாழ்க்கையில் எதையும் எப்போதும் 100% முழுமையாக உங்களால் செய்யவே முடியாது. ஆனந்தமாக இருந்தால் நீங்கள் அசாத்திய பலம் கொண்ட அசாதாரண மனிதனாக ஆகி எதையும் செய்யும் வல்லமை பெற்று விடுவீர்கள் என்று இதற்கு அர்த்தமில்லை. உங்களது மொத்த ஆற்றலுடன் நீங்கள் செயல்படுவீர்கள். குறைந்தபட்சம் உங்களால் செய்ய முடிந்தவை உலகில் நடக்கும். உங்களால் செய்ய முடியாதவை நீங்கள் ஆனந்தமாகவோ அல்லது துக்கமாகவோ எப்படி இருந்தாலும் அது நடக்காது. நிர்பந்தமான வாழ்க்கை என்ற நிலையில் இருந்து விழிப்புணர்வுள்ள வாழ்க்கை என்ற நிலைக்கு மாறுங்கள். அப்படி மாறிவிட்டால் ஆனந்தமாக இருப்பதற்கு பெரிய முயற்சி எதுவும் தேவையில்லை. ஆனந்தமாக இருப்பது உங்களுக்கு மிகவும் இயற்கையானதாக இருக்கும். இப்போது நீங்கள் நிர்பந்தங்களுக்கு கட்டுப்பட்டு வாழ்கின்ற ஒரு மனிதர். புற உலகில் உள்ள நிலைமைகளுக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறீர்கள். ஆனாலும் ஆனந்தமாக இருக்க நினைக்கிறீர்கள். இது நம்பிக்கைக்கு எதிரான நம்பிக்கையாகும். கட்டுத்தளைகளில் சிறைப்பட்டுள்ள ஒரு மனிதனாக இருக்கும் அதே வேளையில் நீங்கள் ஆனந்தமாக இருக்கவும் விரும்புகிறீர்கள். நீங்கள் விரும்புவதற்கு ஏற்றவாறு உலகம் முழுவதையும் நாங்கள் மாற்றியமைத்தால் மட்டுமே அது சாத்தியப்படும். நீங்கள் விரும்பியபடி உலகை நாங்கள் மாற்றியமைத்தால் வேறு எவரும் ஆனந்தமாக இருக்க முடியாது. எனவே நீங்கள் ஆனந்தமாக இல்லாமல் இருப்பதே மேல். ஆனந்தத்தின் பயன். ஆனந்தமாக இருந்தாலும் சரி, துக்கமாக இருந்தாலும் சரி, நீங்கள் எப்படி இருந்தாலும் சிலரால் சுரண்டப்படக்கூடும். திறமை, சமூக நிலைமை அல்லது வேறு ஏதாவது ஒன்றின் காரணமாக ஒருவர் உங்களை சுரண்டக்கூடிய சாத்தியம் உள்ளது. நீங்கள் உலகின் எந்த மூலைக்கு போனாலும் இது சாத்தியம். ஆனால் நீங்கள் ஆனந்தமாக இருந்தால் சுரண்டலால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. இப்போது நூற்றுக்கணக்கான மக்கள் சம்பளம் எதையும் பெறாமல் ஆசிரமத்தில் தன்னார்வத்துடன் வேலை செய்து வருகிறார்கள். இது சரியான கண்ணோட்டத்தில் பார்த்தால் உண்மையில் சுரண்டல்தான் இல்லையா? மக்கள் சந்தோஷத்துடன் சுரண்டப்படுவதால் பிரச்சனை எதுவும் இல்லை. அவர்களது விருப்பத்திற்கு மாறாக மக்கள் சுரண்டப்பட்டால் அப்போதுதான் அது பிரச்சனை. மக்களே தாங்கள் சுரண்டப்படுவதை விரும்பும் போது மற்றவர்களுக்கு அதில் என்ன பிரச்சனை? எதுவும் இல்லை. தனக்கென்று எந்த தனிப்பட்ட விருப்பங்களும் வைத்து கொள்ளாமல் யார் ஒருவர் வாழ்கின்றாரோ அவர் மட்டும்தான் முழு விருப்பத்துடன் தான் சுரண்டப்படுவதை அனுமதிக்கின்றார். அவர் மிகவும் ஆனந்தமாக இருப்பதால் நீங்கள் அவரை எப்படி சுரண்டினாலும் அவர் அதை அனுமதிக்கின்றார். அவரிடம் எந்த கணக்கு வழக்கும் கிடையாது. உங்களிடம் இருந்து எதையும் பெற வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லாததால் அவர் உங்களை சுரண்ட வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? சமுதாயத்தின் பார்வையில் அவர் சுரண்டுவது போல் தோன்றினால் கூட அந்த செயல்களுக்கு பின்னால் நிச்சயம் ஒரு நல்ல காரணம் இருக்கும். இல்லை என்றால் அவர் அதை செய்ய போவது இல்லை. ஆக இவை எல்லாம் எல்லோருக்கும் புரிகிறதோ இல்லையோ, மக்கள் தாங்கள் சுரண்டப்படுவதை விரும்பி ஏற்கிறார்கள். ஏனென்றால் தனக்கென்று எந்த தேவையும் இல்லாத ஒருவர் இவ்வளவு வேலைகள் செய்யும் போது தாங்களும் அந்த பணியில் பங்கெடுத்துக் கொள்வதே சிறந்தது என்று மக்கள் நினைக்கிறார்கள். தனிப்பட்ட தேவைகள் உள்ள மனிதர்களுடன் இருப்பதை விட இவருடன் இருப்பது மேலானது என்று உணர்கிறார்கள். ஆக சுரண்டல் ஆனந்தமாகவும் நடைபெறலாம், துக்கமாகவும் நடைபெறலாம். ஆனால் துக்கமாக இருப்பதே மிகப்பெரிய சுரண்டல்தான். இப்போது நீங்கள் ஆனந்தமான நபராக இருந்தால் எவரும் உங்களை உண்மையில் சுரண்டவே முடியாது. ஏனென்றால் சுரண்டல் என்பதே உங்களது நலனுக்கு எதிராக எதையாவது செய்தல் என்பதாகும். நீங்கள் ஆனந்தமான நபராக இருக்கும்போது உங்களது நலனுக்கு எதிராக எவரால் எதை செய்துவிட முடியும்? உங்களை அவர்கள் கொல்ல முனைந்தால் கூட நீங்கள் ஆனந்தமாக சாவீர்கள். உண்மையிலேயே ஆனந்தமாக இருக்கும் ஒருவரை எவராலும் சுரண்ட முடியாது. அவருக்கு எந்த கொடுமை செய்தாலும் அதை செய்தவருக்குத்தான் நஷ்டமே தவிர அவருக்கு அல்ல. அவரை நீங்கள் கொன்றால் கூட ஒரு ஆனந்தமான மனிதரை நீங்கள் தான் இழக்கிறீர்கள். அவருக்கு என்ன நஷ்டம்?
அவர் இழப்பது எதையும் அல்ல. அவர் இழப்பதெல்லாம் அவருக்கு அர்த்தமற்றதாக இருந்த ஓர் உடலை மட்டுமே. குறைந்தபட்சமாக உடலின் வலிகளும் போராட்டங்களும் அவருக்கு ஒளிந்தன. எனவே நீங்கள் உண்மையிலேயே ஓர் ஆனந்தமான நபராக இருந்தால் எந்த சுரண்டலும் உங்களை எப்போதும் சீண்டாது. துக்கமான மனிதன் மட்டுமே தன்னை யாராவது சுரண்டி விடுவார்களோ என தொடர்ந்து கவலைப்பட்டு கொண்டிருப்பான். ஒவ்வொரு சிறிய செயலுக்கு பின்னாலும் ஏதோ ஓர் சுரண்டல் இருப்பதாக அவர்கள் நினைக்கிறார்கள். இதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். மக்களுக்கு துக்கம் அதிகமாக தங்களை யாராவது சுரண்டுவார்களோ என தொடர்ந்து பயந்து கொண்டிருக்கிறார்கள். யாராவது தங்களை பயன்படுத்திக் கொள்வார்களோ என்கிற பயம் அவர்களிடம் எப்போதும் இருக்கிறது. பெரும்பாலானவர்களிடம் பயன்படுத்திக் கொள்வதற்கு என்ன இருக்கிறது? அவர்கள் தங்களை தாங்களே பயனற்றவர்களாக ஆக்கி கொண்டு விட்டார்கள். நீங்கள் துக்கமாக இருந்தால் சாதகமான நிலையில் இருக்கிறீர்களா அல்லது சாதகமற்ற நிலையில் இருக்கிறீர்களா? நீங்களே உங்களை சாதகமற்ற நிலைக்கு கொண்டு சென்று விட்டீர்கள். இது சுரண்டல் இல்லையா? நீங்கள் துக்கமாக இருந்தால் எவரும் உங்களை சுரண்ட தேவையில்லை. எல்லாமே உங்களுக்கு சுரண்டல்தான். ஆனால் நீங்கள் ஆனந்தமாக இருந்தால் எந்த சுரண்டலும் உங்களை எப்போதும் தீண்டாது. அவை என்ன செய்தாலும் கவலை இல்லை. மற்றவர்கள் உங்களுக்கு ஏதாவது முட்டாள்தனமாக செய்தாலும் அவர்களது வாழ்க்கையைத்தான் அவர்கள் அர்த்தமற்றதாக ஆக்கிக் கொள்கிறார்களே தவிர உங்களுடையதை அல்ல. உண்மையிலேயே ஆனந்தமாக உள்ள ஒருவரது வாழ்க்கையை அவர்களால் அர்த்தமற்றதாக ஆக்க முடியாது. ஒரு துக்ககரமான மனிதனின் வாழ்க்கையை வேண்டுமானால் அவர்களால் அர்த்தமற்றதாக ஆக்க முடியும். ஆனந்தமான ஒருவரின் வாழ்க்கையை அர்த்தமற்றதாக ஆக்கவே முடியாது. ஏனென்றால் அவர் வாழ்க்கையில் எந்த அர்த்தத்தையும் தேடவில்லை. அவர் வாழ்வே அழகானதுதான். தனது வாழ்க்கையில் எந்த அர்த்தத்தையும் அவர் எதிர்நோக்கவில்லை எனும்போது அவரது வாழ்க்கையை மற்றவர்களால் எப்படி அர்த்தமற்றதாக ஆக்க முடியும்? எப்படி சுரண்ட முடியும்? உங்களால் ஆனந்தத்தை சுரண்ட முடியாது. துக்கத்தை மட்டுமே சுரண்ட முடியும். சுரண்டல் சாத்தியமாவதற்கு காரணமே அதிக எண்ணிக்கையிலான மக்கள் துக்கத்தில் இருப்பதுதான். இல்லாவிட்டால் இங்கு சுரண்டலே இருக்காது. வாகனத்தில் இருந்து வெளியேறுங்கள். மனிதர்கள் இயற்கையாகவே ஆனந்தமாக இருந்தால் பிறகு மதங்கள் எதுவுமே இருக்காது. மதம் இல்லாமல் கலாச்சாரத்தை மட்டுமே கொண்டுள்ள உலகத்தின் இந்த பகுதியில் இதுதான் உண்மையான நிலவரமாகும். இந்துக்களுக்கு எந்த மத சட்டங்களும் கிடையாது. வெளி உலகிலிருந்து போட்டி வந்த பின்னர்தான் இதையெல்லாம் மக்கள் செய்ய தொடங்கினார்கள். இங்கு இருந்ததெல்லாம் கலாச்சாரங்களும் வாழ்வதற்கென்ன பல்வேறு முறைகளும் தான். இப்படி வாழ்ந்தால் அது உங்களை இங்கேயோ அங்கேயோ அழைத்துச் செல்லும் என்கின்ற ஒரு பொதுவான புரிந்து உணர்தல் மட்டும்தான் இருந்தது. அவ்வளவுதான். இன்று கிறிஸ்தவம், இஸ்லாம் என காணப்படுவது போல அப்போது ஒரு வரையறுக்கப்பட்ட மதம் இங்கு இல்லை. மனித பிறவிகள் உண்மையாகவே ஆனந்தமாக இருந்தால், துக்க உணர்வு எதுவும் இல்லாமல் அவர்கள் இருந்தால், அவமான உணர்வு எதுவும் இல்லாமல் இருந்தால், தங்களுக்குள் எத்தகைய குற்ற உணர்வும் இல்லாமல் அவர்கள் இருந்தால், தங்களுக்குள் எந்த அச்ச உணர்வும் இல்லாமல் அவர்கள் இருந்தால், உலகெங்கிலும் உள்ள தேவாலயங்களிலும் மசூதிகளிலும் கோயில்களிலும் எத்தனை பேரை உங்களால் பார்க்க முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? பிறகு ஞானம் பெற்றவர்கள் மட்டுமே கோயில்களில் இருப்பார்கள். இப்போது ஞானம் பெற்றவர்கள் கோயிலின் அருகில் கூட போவதில்லை. ஏனென்றால் மிகவும் துயரமானவர்கள்தான் அங்கு வருகிறார்கள் என்பதால். மனித இனம் உண்மையாகவே ஆனந்தமாக இருந்தால் மதம் இருக்க முடியாது. மதம் என்ற ஒன்று ஜீவித்திருக்க வேண்டியதன் அவசியம் மறைந்துவிடும். வெளிப்படையாகவோ அல்லது மறைமுகமாகவோ ஒரு மதம் பொதுவாக அளிக்கும் உத்தரவாதம் என்ன? நீங்கள் ஒரு குறிப்பிட்ட கொள்கையை பின்பற்றினால், குறிப்பிட்ட நீதிமுறையை பின்பற்றினால் அல்லது சில வழிகாட்டுதல்களை நீங்கள் பின்பற்றினால் நீங்கள் சொர்க்கத்தை சென்றடைந்து ஆனந்தமாக இருப்பீர்கள் என்பதுதான். ஆனால் நீங்கள் இங்கேயே முழுமையாக ஆனந்தமாக இருந்தால் உங்களை பொறுத்தவரை நீங்கள் ஏற்கனவே சொர்க்கத்தில்தான் இருப்பதாக அர்த்தம். எனவே எங்கேயோ செல்ல வேண்டிய அவசியம் உங்களிடமிருந்து விலகி போகும். இப்போது ஒரு குறிப்பிட்ட பாதையில் செல்ல வேண்டும் என நீங்கள் கொண்டிருந்த வேட்கை போய்விட்டதால் வாழ்க்கையின் மிக மிக ஆழமான பரிமாணங்கள் தாமாகவே உங்களிடம் தம்மை வெளிப்படுத்திக் கொள்ளும். பிறகு இயற்கையின் படைப்பு சக்தி உங்களுக்குள் செயல்பட ஆரம்பித்து முற்றிலும் மாறுபட்ட விதத்தில் வேலை செய்யும். எனவே
உலகில் மதம் என பொதுவாக இப்போது உங்களுக்கு தெரிந்தது எதுவாயினும் அது ஒரு முயற்சி, ஆனந்தமாக இருக்க செய்யப்பட துக்ககரமான ஒரு முயற்சி. ஆனந்தம் என்பது ஒரு மதம் அல்ல. ஆனந்தம் என்பது அனைத்து மதங்களின் லட்சியமாகும். அந்த லட்சியத்தை அடைந்த பின் உங்களுக்கு எதற்கு வாகனம்? முடிவை நீங்கள் சென்றடைந்த பின் நீங்கள் ஏன் இன்னமும் வாகனத்தில் உட்கார்ந்திருக்க வேண்டும்? நீங்கள் இயல்பாகவே அதிலிருந்து வெளியேற வேண்டும் இல்லையா? உங்களுக்கு தெரிந்த ஆனந்தம் என்பது ஏமாற்றக்கூடியது. பாருங்கள், இப்போது திருமணம் செய்து கொள்வதென்பது ஆனந்தம், குழந்தை ஒன்றை பெறுவது ஆனந்தம், பதவி உயர்வு கிடைப்பது ஆனந்தம் என நீங்கள் நினைக்கிறீர்கள். இவையெல்லாம் நிச்சயமாக நிரந்தரமற்றவை. இவற்றை அவர்கள் அந்த காலகட்டத்தில் சொல்லும்போது சரிதான். ஆனால் எப்போதும் முடிவில்லாத தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் ஆனந்தத்தை பற்றி நான் இப்போது பேசிக்கொண்டிருக்கின்றேன். அதை நீங்கள் புரிந்து கொண்டால் நல்லது. எனவே பிரார்த்தனையின் போது நீங்கள் சிறிது ஆனந்தமடைந்தால் அதுவும் ஏமாற்றம்தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். மது குடிப்பதால் நீங்கள் சிறிது ஆனந்தத்தை பெற்றால் அது பெரிய ஏமாற்றமாகும். மதுவை நீங்கள் குடித்தால் அதன் பின் விளைவுகளால் அவதிப்பட வேண்டியிருக்கும் என்பதுதான் வித்தியாசம். நீங்கள் அதிகமாக பிரார்த்தனை செய்தால் உங்களை சுற்றி ஒரு ஒளிவட்டம் ஏற்படலாம். அப்புறம் அது உங்கள் தலையில் இறுக்கமாகி தலைவலியை ஏற்படுத்தலாம். அப்படி அது உங்களுக்கு ஏற்படவில்லை என்றால் சரி, உண்மையிலேயே நல்லது. மன வளர்ச்சி குன்றிய பலரும் இவர்களை விட மிகவும் ஆனந்தமாக இருக்கிறார்கள். இந்த படைப்பே ஆனந்தம். நமது பாரம்பரிய வரலாற்றை பார்த்தீர்கள் என்றால் பலவிதமான ஆனந்தத்தை பற்றிய குறிப்புகள் எங்கும் நிறைந்துள்ளன. அதை பற்றி யோகாவில் எப்போதுமே பேசப்பட்டிருக்கிறது. பிரம்மானந்தம் என்றால் இந்த படைப்பே ஆனந்தம் என்பதுதான். நீங்கள் பார்க்கும் இந்த உடல், மனம் அல்லது உணர்ச்சி இவை எல்லாமே வெளிப்புறம்தான். இவைகளுக்கு ஆதாரமாய் விளங்குவதும் இந்த படைப்புக்கே ஆதாரமாய் உள்ளதும் ஆனந்தத்தன்மையே. பிரம்மானந்தம் என்னும் சொல் படைத்தவனின் இயல்பே ஆனந்தம்தான் அல்லது படைத்ததே ஆனந்தம்தான் என்கிறது. அப்படி என்றால் அவன் என்ன ஏதோ சொர்க்கத்திலா உட்கார்ந்திருப்பான்? படைத்தவனோ அல்லது இந்த படைப்பின் மூலமான ஒன்றோ வேறெங்கோ உட்கார்ந்து கொண்டு இல்லை. உங்கள் உடலை பார்த்தாலே இது புரியும். பிறந்ததிலிருந்து இன்று வரை அது எவ்வளவு வளர்ந்திருக்கிறது. இது எப்படி நடந்தது? யாராவது வெளியில் இருந்து அதை பிடித்து இழுத்து நீட்டி விட்டார்களா என்ன? இல்லை, படைத்தவன் உள்ளே இருந்து தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருப்பதால் தான் வளர்ச்சி சாத்தியமாகிறது. ஆக படைப்பின் மூலமே உங்களுக்குள் தான் எப்போதும் இருக்கிறது. அதுதான் ஆனந்தம். இந்த படைப்பின் ஆதாரமாய் விளங்கும் ஆனந்தம் உங்கள் மூலமாகவும் தன்னை வெளிப்படுத்த நீங்கள் வாய்ப்பளித்தால் போதும். ஆனந்தமாக இருப்பதை தவிர உங்களால் வேறு விதமாக இருக்கவே முடியாது. இப்போது நீங்கள் வேறு விதமாக இருப்பதற்கு காரணமே உங்கள் உயிரின் மூலத்தோடு ஒத்திசைவாக இயங்காமல் முரண்பட்டு இருப்பதுதான். அதனால்தான் உங்கள் மனமும் கட்டுப்பாடின்றி தாறுமாறாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஒருவர் வாழ்வில் துன்பப்படுகிறார் என்றால் அவர் வாழ்வில் ஏதோ தவறாக போய்விட்டது, சந்தர்ப்ப சூழ்நிலைகள் சரியல்ல என்று அர்த்தமில்லை. ஏனென்றால் சூழ்நிலைகள் உங்களுக்கு வலியைத்தான் தர முடியும். உங்கள் மனம் நீங்கள் நினைப்பது போல செயல்படாததால் தான் நீங்கள் துன்பத்தையும் துயரத்தையும் அனுபவிக்கிறீர்கள். உங்கள் கட்டளைப்படி உங்கள் மனம் இயங்கினால் நிச்சயமாக ஆனந்தமாகத்தான் இருப்பீர்கள். இதை யாரும் உங்களுக்கு போதிக்க வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் ஆனந்தத்தை தேர்ந்தெடுக்கும் புத்திசாலித்தனம் அனைவரிடமும் உள்ளது. நான் ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பது ஒவ்வொரு மனிதனிடமும் உள்ள அடிப்படையான ஏக்கம். நான் ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களிடம் இயல்பாகவே இருக்கிறது. ஏதோ தத்துவமோ செயல்முறையோ மதமோ சொன்னதால் அல்ல. உங்களுக்குள் இருக்கும் உயிர் ஆனந்தத்திற்காக இயங்குகின்றது. ஏனென்றால் அது எதிலிருந்து தோன்றியதோ அதுவே ஆனந்தம்தான். துன்பத்தை உருவாக்காதீர்கள். ஆனந்தம் என்ற ஒன்று இருப்பதையே பலர் மறந்துவிட்டார்கள். அவர்கள் ஆனந்தம் என்பதையே ஒரு மாயை என நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஆனந்தம் என்பதை பொய் என்றும் வாழ்க்கையின் ஏமாற்று வேலை என்றும் துன்பமே வாழ்க்கையின் உண்மை என்றும் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். இது தவறான எண்ணம். உங்கள் மனதின் மயக்கங்களில் நீங்கள் சிக்கிக் கொள்ளாமல் இருப்பீர்களேயானால் இயற்கையாகவே ஆனந்தமாக இருப்பீர்கள். உங்கள் துன்பத்திற்கு காரணமே
நீங்கள் மனக்கட்டுப்பாட்டை இழந்ததுதான். உங்கள் மனமென்னும் ஓர் சிக்கலான இயந்திரத்தை நீங்கள் கொஞ்சம் இயக்க ஆரம்பித்தீர்கள், அவ்வளவுதான். சிறிது காலத்திற்கு பின் அது எங்கு சென்று கொண்டிருக்கிறது என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. கட்டுப்பாட்டை இழந்த புகை வண்டியாக அது தடமாறி போய்கொண்டிருக்கிறது. இதுவே உங்கள் துன்பத்தின் மூலம். உங்களின் மீது துன்பம் மழை பொழியவில்லை, ஆனந்த மழையும் பொழியவில்லை. இரண்டுமே உங்களுக்குள் தான் நிகழ்கின்றன. நீங்களே துன்பத்தை உருவாக்காமல் இருந்தால் போதும். இயல்பாகவே ஆனந்தமாகத்தான் இருப்பீர்கள். இதை சற்று கவனித்து பாருங்கள். நீங்கள் ஆனந்தத்தை உருவாக்க தேவையில்லை. துன்பத்தை எப்படி உருவாக்காமல் இருப்பது என்பதை தெரிந்து கொண்டாலே போதும். ஆனந்தமாகத்தான் இருப்பீர்கள். ஆனந்தம்தான் உங்களின் வாழ்வின் ஆதாரமான இயற்கையான நிலை. ஆனந்தமற்ற முட்டாள்கள். வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை பற்றி தெளிவாக இருக்கிறீர்களா? நீங்கள் செய்யும் அனைத்தையும் ஏன் செய்து கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் ஆழ்கடலுக்கு செல்ல வேண்டும் என்று நினைத்து அதை நோக்கி செல்கிறீர்கள் என்றால் பரவாயில்லை. ஆனால் மலை மீது ஏற வேண்டும் என்று நினைத்து கொண்டு ஆழ்கடலை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இது முட்டாள்தனம் இல்லாமல் வேறென்ன? வழிகட்டிய முட்டாள்தனம். அடிப்படையாக உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு செயலையுமே ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் செய்ய தொடங்கினீர்கள். ஆனால் வாழ்க்கை பயணத்தில் விழிப்புணர்வை இழந்து என்ன செய்கிறோம், எதற்காக செய்கிறோம் என்பது கூட தெரியாமல் செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், ஆனந்தம் என்பது உங்களுக்கு முக்கியமில்லாமல் போய்விட்டது. வேறு எதுவோ ஒன்று முக்கியத்துவம் பெற்றுவிட்டது இல்லையா? ஆக நீங்களும் ஆனந்தத்தை இழப்பது மட்டுமல்லாமல் உங்களை சுற்றி இருப்பவர்களின் ஆனந்தத்தையும் பறித்துக் கொள்கிறீர்கள். நீங்கள் இதுபோன்று இருப்பதற்கு காரணம் இருக்கிறது. இங்கு நிறைய பேர், ஏன் ஒரு பெரிய மக்கள் தொகையே உங்களைப் போலவே ஆனந்தமே இல்லாமல் வாழ்க்கை நடத்துகிறது. உங்களோடு ஒரு பெரிய கூட்டமே இருக்கிறது. முட்டாள்கள் அமைதியாக பெருகிவிட்டார்கள். இந்த உலகமே ஆனந்தத்தை கவனித்துக் கொண்டிருக்கும் போது வாழ்க்கையில் நீங்கள் ஒருவர் மட்டும் துயரமாக இருந்தால் நான் சரியாக இல்லை என்பது உங்களுக்கு உடனே புரிந்துவிடும். ஆனால் பெரும்பான்மையானவர்கள் துயரமாக வாழ்கிறார்கள். அதற்கு பல காரணங்களையும் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இவ்வளவு ஏன், நம் ஆசிரமத்தில் கூட சிலர் தங்களை துயரமாக வைத்துக்கொள்ள பல காரணங்களை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். துயரமாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லாத இடமே கிடையாது. அனைவரும் தங்களை துயரமாக ஆக்கிக்கொள்வதற்கு வசதியாக ஒரு காரணத்தை தேடுகின்றனர். அப்படிப்பட்டவர்கள் இந்த உலகத்தின் எந்த மூலைக்கு சென்றாலும் துக்கமாகத்தான் இருப்பர். துயரமாக இருப்பதற்கு வாய்ப்பே இல்லாத இடம் ஒன்று உலகத்தில் இருக்கிறதா என்ன? நீங்கள் வடதுருவம் அல்லது தென் துருவத்திற்கே சென்றாலும் அங்கேயும் துக்கத்தில் மூழ்குவதற்கான காரணிகள் உண்டு. அவ்வளவு ஏன், இந்த உலகத்தில் மனிதர்களே இல்லை என்றாலும் கூட நீங்கள் துயரமாக இருப்பதற்கு வேறு சில காரணங்களை கண்டுபிடித்து விடுவீர்கள். ஆக நீங்கள் துக்கமாக இருப்பது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. நீங்கள் ஏன் துக்கமாக இருக்கிறீர்கள், எதற்காக, என்ன காரணம் என்பதும் ஒரு பொருட்டல்ல. நீங்கள் ஆனந்தமற்று இருப்பதற்கு காரணம் ஒன்றே ஒன்றுதான். உங்களிடம் உயிர்த்தன்மை இல்லாததுதான். உங்கள் உயிர் ஆனந்தமாக இருக்கவே ஏங்குகிறது. ஆனால் உங்கள் உணர்வுகள் வேறு எதை நோக்கியோ போய்கொண்டிருக்கின்றன. உங்கள் உயிர் சக்தி இந்த திசையில்தான் போக விரும்புகிறது. ஆனால் நீங்களோ அதற்கு தொடர்பில்லாத எதிர் திசையில்தான் போய்கொண்டிருக்கிறீர்கள். இப்போது நீங்களே உங்களுக்கு ஒரு குழப்பம்தான். உங்களை நீங்களே இம்சைக்குள் அமிழ்த்து விட்டீர்கள். இப்படி இருப்பதை தவிர உங்களுக்கு வேறு வழியே இல்லை. எல்லாவற்றையுமே தவறாக செய்துவிட்டு எல்லாம் சரியாக நடந்துவிடும் என்று நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள். இது சாத்தியம் இல்லாத ஒன்று. காலம் காலமாக உங்களிடம் எல்லாம் சரியாக நடக்கும், மேலே கடவுள் இருக்கிறார் என்று சொல்லியே வந்திருக்கிறார்கள். நீங்களும் அதை அப்படியே நம்பிக்கொண்டு வாழ்கிறீர்கள். ஆனால் அவை எதுவுமே நடக்கவில்லை. இதை மிக கவனமாக பார்க்க வேண்டும். யாரெல்லாம் தங்கள் வாழ்க்கையில் சரியான செயல்களில் ஈடுபட்டார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் சில விஷயங்கள் சாத்தியமடைந்திருக்கின்றன. அவர்களது வாழ்வின் அந்த குறிப்பிட்ட பரிமாணம் அவர்கள் நினைத்தபடியே அமைந்து விடுகிறது. இதற்காக அவர்கள் கடவுள் மீது நம்பிக்கை வைத்து அந்த செயல்களை செய்திருக்கலாம், அல்லது யாருடைய உதவியையாவது நாடியிருக்கலாம். நீங்கள் யாருடைய உதவியை நாடினாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை.
ஆனால் சரியான செயல்களை செய்யாவிட்டால் இந்த உலகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு கிடைக்காது. இது இயற்கையின் சட்டம். இதுதான் அடிப்படையான விதி, இயற்கையின் நியதி. உள்நிலையிலும் சரி வெளி உலகிலும் சரி செய்ய வேண்டியவற்றை சரியாக செய்யாவிட்டால் பலன் ஏதும் இருக்காது. யாருமே சாமானியர்கள் அல்ல. உங்களுக்கும் உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கும் துயரத்தை உண்டாக்குவதிலும் துன்பப்படுத்துவதிலும் நீங்கள் ஒவ்வொருவருமே நிபுணர்கள்தான் இல்லையா? நரகத்தின் தலைமை செயலாளர் ஆகும் தகுதி உங்கள் ஒவ்வொருவரிடமும் இருக்கிறது. துன்பப்படுவதிலும் துன்புறுத்திக் கொள்வதிலும் உங்களிடம் நரகத்தின் நிர்வாகிகள் எல்லாம் தோற்றுவிடுவார்கள். உங்களை மிஞ்சி இதில் ஆளே இல்லை. உங்கள் வாழ்க்கையிலேயே துயரத்தில் முதலீடு செய்திருக்கிறீர்கள். இதை முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது மிகவும் முட்டாள்தனமான ஒன்று. புத்தி செயல்பட்டு கொண்டிருந்தால் இயல்பாகவே உங்கள் வாழ்க்கையை நோக்கிதான் முதலீடு செய்வீர்கள், துயரத்தை நோக்கி அல்ல. துயரம் என்பதை நீங்கள் உருவாக்கிய ஒன்றுதான். ஆனந்தம் என்பது உங்கள் உருவாக்கம் அல்ல, அது படைப்பின் சாரம். நீங்கள் முட்டாள்தனமாக துயரத்தை உருவாக்காமல் இருந்தாலே போதும். அதன் பிறகு ஆனந்தம்தான் ஒரே வழி. துயரத்தை தான் நிர்வகிக்க வேண்டும். ஆனந்தத்தை யாரும் நிர்வகிக்க தேவையில்லை. அதனால்தான் சொர்க்கத்தில் நிர்வாகிகள் யாருமே கிடையாது. உங்களை நீங்களே குழப்பிக்கொள்ளாமல் இருந்தாலே போதும். நீங்கள் ஆனந்தமாக இருப்பீர்கள். பாவனை. நீங்கள் ஆனந்தமாக இருக்கிறீர்களா அல்லது ஆனந்தமற்று இருக்கிறீர்களா என்று மற்றவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் ஏதாவது உள்ளதா என்ன? அது உங்கள் உள்ளனுபவம். ஆனால் நீங்கள் உங்கள் ஆனந்தத்தை ஒரு குறிப்பிட்ட பாவனையாக ஆக்கிக்கொண்டால், உதாரணத்திற்கு பல்லை இழித்து வெளிப்படுத்துகிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். பிறகு நிச்சயம் யாராவது ஒருவர் உங்களை தலையில் தட்டி, மடையா, இழிப்பதை நிறுத்து என்று கூற நேரிடும். அதுவும் அவர் வேதனையில் தவிக்கும்போது நீங்கள் இழித்து கொண்டிருந்தால், இனி நீங்கள் இழிக்கவே முடியாதபடி உங்கள் முகத்தை உடைத்து விடுவார். இப்படி ஒரு குறிப்பிட்ட பாவனையோடு உங்கள் ஆனந்தத்தை அடையாளப்படுத்தாமல் இருந்தால் போதும். சூழ்நிலைக்கேற்ப நடந்து கொண்டு அதே சமயம் உள்நிலையில் நீங்கள் ஆனந்தமாகவே இருக்கலாம். இதை யாரும் எதுவும் செய்துவிட முடியாது. ஆனால் உங்கள் ஆனந்தம் குறிப்பிட்ட பாவனையோடு ஐக்கியமாகி இருந்தால் கட்டாயம் பிரச்சனை தான். உங்கள் பாவனை தன்னிச்சையாக நிகழ்வதாக இல்லாமல் விழிப்புணர்வோடு அதை தேர்ந்தெடுங்கள். அப்புறம் உங்களால் மிக கடுமையாக வெளியே காட்டிக்கொண்டு உள்ளே எப்போதும் போல் ஆனந்தமாகவே இருக்க முடியும். இது ஒரு செயல் அல்ல. ஆனந்தம் எந்த ஒரு குறிப்பிட்ட பாவனையையும் தேடுவதில்லை. நீங்கள் குறிப்பிட்ட பாவனைகளை தேர்வு செய்வதற்கு காரணம் ஆனந்தத்தை அந்த பாவனைகளோடு அடையாளப்படுத்திவிட்டதுதான். சில செயல்களில் ஈடுபடுவதால் ஆனந்தமாக இருக்கலாம் என்று நீங்கள் நம்பிக்கொண்டிருப்பது போலவே ஆனந்தத்தையும் குறிப்பிட்ட பாவனையோடு அடையாளப்படுத்திவிட்டீர்கள். இது கட்டாயமல்ல. சூழ்நிலைக்கு தேவையான பாவனைகளை அது வெளிப்படுத்திக் கொள்ளும். எந்த தவறான நிர்பந்தமும் இல்லாமல் இருப்பதே ஆனந்தம். இப்படி இருக்கும்போது சூழ்நிலைக்கு தேவையானபடி நடப்பதற்கு எந்த முயற்சியும் தேவையில்லை. ஒரு இடத்தில் அனைவரும் துக்கம் அனுசரித்துக் கொண்டிருந்தால் நீங்களும் அதில் பங்கெடுத்து கொண்டு துக்கம் அனுசரிக்க முடியும். அதே நேரம் உள்நிலையில் எந்த பாதிப்பும் இன்றி இருப்பது சாத்தியம். இதுதான் ஆனந்தம் தரும் சுதந்திரம். உங்கள் நிர்பந்தங்களை எல்லாம் அது அழித்துவிடும். துயரம்தான் நிர்பந்தத்தின் ஆதாரம். இதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் துயரத்தை பார்த்து பயப்படுவதால் தான் உங்களுக்கு நிர்பந்தமே எழுகின்றது. பிறகு நிர்பந்தத்தால் உந்தப்பட்டு அதன்படி நடந்து கொள்கிறீர்கள். உங்கள் உணவு, நீங்கள் செயல்படும் விதம், பழக்க வழக்கம் இவை எல்லாமே குறிப்பிட்ட விதமாக ஏதோ ஒரு நிர்பந்தத்திற்கு உட்பட்டு இருக்கிறது. ஏனென்றால் அதே விதமாக செய்யவில்லை என்றால் எங்கே துன்பம் வந்து விடுமோ என்று உங்களுக்கு பயம். இந்நிலை மாறிவிட்டால் பிறகு நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். சூழ்நிலைக்கு தகுந்தவாறு செயல்படலாம். ஏனென்றால் இப்போது எந்த நிர்பந்தமும் இல்லை. அதனால் உங்கள் ஆனந்தத்திற்கு ஆபத்தும் இல்லை. ஆக இப்படி நீங்கள் இருந்தால் பின் சமுதாயம் ஏன் உங்கள் ஆனந்தத்திற்கு எதிராக இருக்கப் போகிறது? வழி ஒன்றுதான். கவலைப்படாதீர்கள், மகிழ்ச்சியாக இருங்கள். கவலைப்படாதீர்கள், மகிழ்ச்சியாக இருங்கள்.
இது உங்களுக்கு சிறிதும் பயனளிக்கவில்லை. ஏனென்றால் இதை உங்கள் வாழ்க்கையில் ஒரு கொள்கையாக மாற்றுவதற்கு முயன்றிருக்கிறீர்கள். நீங்கள் சார்ந்திருப்பவைகளை பற்றி உங்களால் எப்படி கவலைப்படாமல் இருக்க முடியும்? கவலைப்படாதே, மகிழ்ச்சியாயிரு என்று நீங்கள் எப்பொழுது சொல்லிக் கொள்கிறீர்கள்? எப்பொழுதெல்லாம் உங்கள் மனம் உங்கள் கட்டுப்பாட்டையே மீறி ஒரு குறிப்பிட்ட எண்ண சுழற்சியில் சிக்கிக் கொள்கின்றதோ இதற்கு பெயர்தான் கவலை. அப்போதுதான் நீங்கள் இப்படி சொல்லிக் கொள்கிறீர்கள். கவலை என்பது ஏதோ ஒன்றை பற்றி மீண்டும் மீண்டும் சிந்தித்து அந்த எண்ண சுழற்சியில் சிக்கிக் கொள்வதுதான். ஏதாவது ஒன்றை பற்றி சிந்திப்பதற்கு பெயர் கவலை அல்ல. நீங்கள் தெளிவான சிந்தனையை கொண்டிருப்பது நல்லது. ஆனால் ஒன்றை பற்றியே மீண்டும் மீண்டும் சிந்தித்து கொண்டிருப்பீர்களேயானால் அதுதான் கவலை. அப்படியானால் உங்கள் மனமும் ஒரு கீறல் விழுந்த ரெக்கார்டை போல ஆகிவிட்டது. அது மீண்டும் மீண்டும் சொன்னதையே சொல்லிக் கொண்டிருக்கிறது. இது உங்கள் மனநிலை சரியில்லாததையே காட்டுகிறது. உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஓர் நிகழ்வு உங்களை வெகுவாக பாதித்திருக்கக்கூடும், புண்படுத்தி இருக்கக்கூடும். அதனால்தான் அதை சுற்றியே உங்கள் சிந்தனை உழன்று கொண்டிருக்கிறது. ஒரு கீறல் விழுந்த ரெக்கார்டரை போல உங்கள் மனம் மீண்டும் மீண்டும் சொன்னதையே சொல்லிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் எங்கு சென்றாலும் சரி, அதையேதான் உங்கள் மனம் சுற்றி சுற்றி வருகிறது. ரெக்கார்டரை சரி செய்வதற்கு பதிலாக அல்லது அதை அணைத்து விடுவதற்கு பதிலாக இப்போது நீங்கள் வேறொரு ராகத்திற்கு மாறி விடுகிறீர்கள். ஒரு சிந்தனையிலிருந்து தப்பிக்க உங்கள் மனம் வேறொரு சிந்தனையை பற்றி கொள்கிறது. முதலில் இது உங்களுக்கு ஆறுதலாக தெரிந்தாலும் காலப்போக்கில் இது உங்களை மேலும் விரக்தியடைய செய்கிறது. ஒரு காலத்தில் மிகவும் பிரபலமாக பேசப்பட்ட நேர்மறை சிந்தனையை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க பலர் முயற்சித்திருக்கின்றார்கள். அவர்கள் வாழ்க்கையில் இன்னும் அடிபடவில்லை. கவலைப்படாதே, மகிழ்ச்சியாக இரு, எது நடந்தாலும் அது நல்லதற்கே, நான் சரி, நீயும் சரி, அனைத்தும் சரியாகிவிடும். இது போன்ற பல போதனைகள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும். நேர்மறை சிந்தனையை போதித்தவர்களே பின்னாளில் தங்கள் மனதை இழந்து தற்கொலையும் செய்து கொண்டார்கள். ஏனென்றால் அவர்களுடைய இந்த கோட்பாடு ஆரம்பத்தில் மட்டுமே சிறிதளவு பயனளித்தது. அது வாழ்க்கையின் அனைத்து பரிமாணங்களிலும் பலனளிக்கவில்லை. இதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த படைப்பிற்கு ஆதாரமாக விளங்கும் உண்மையை தவிர வேறு எதுவும் வாழ்க்கையின் அனைத்து பரிமாணங்களிலும் பலனளிக்க முடியாது. நல்வாழ்வை அளிக்க வல்லது என்று உங்களை நீங்களே பல வழிகளிலும் ஏமாற்றிக்கொள்ள முடியும். ஆனால் இவை எதுவுமே நிலைக்காது. கடவுள்தான் ஒரே வழி என்று மக்கள் கூறியதற்கும் இதுதான் காரணம். அவர்கள் உங்கள் கடவுள், என் கடவுள், இந்த கடவுள், அந்த கடவுள் அல்லது மேலே அமர்ந்திருக்கும் யாரோ ஒரு முட்டாள் இவர்களை குறிக்கவில்லை. இந்த படைப்பிற்கு ஆதாரமாய் இருப்பதுதான் கடவுள். உங்கள் படைப்பின் மூலமானது எங்கே இருப்பதாக தற்போது உங்கள் அனுபவத்தில் உணர்கிறீர்கள்? உங்களுக்குள்ளேயா அல்லது வெளியிலா? கண்டிப்பாக உங்களுக்கு உள்ளேதான், இல்லையா? இந்த உடலின் வளர்ச்சியே உங்களுக்குள் இருந்துதான் நடக்கிறது. ஆக இந்த படைப்பின் மூலமே உங்களுக்குள் தான் இருக்கிறது. அதைத்தான் நானும் சொல்கின்றேன். உங்கள் இருப்பின் ஆதாரமும் இந்த படைப்பின் மூலமும் ஆனந்தம்தான். இது ஒன்றுதான் வழி, வெளியேறும் வழி. நீங்கள் ஆனந்தத்தை எப்படி உணர்கிறீர்கள் என்பது ஒரு பொருட்டல்ல. அந்தந்த கணங்களில் அதை நீங்கள் எவ்வாறு உணர்ந்தாலும் அது உண்மையே. ஆனால் இந்த ஆனந்தத்தை மாயை என்று மக்கள் ஏன் கருதுகிறார்கள்? ஏனென்றால் அது தற்காலிகமானதாக இருக்கின்றது. மேலும் அந்த ஆனந்தமான கணத்தை அவர்களால் தக்க வைத்துக் கொள்ளவும் இயலவில்லை. மீண்டும் மீண்டும் அது கை நழுவி போய்விடுகிறது. ஒரு நிரந்தரத்தன்மை இல்லாது இருக்கின்றது. இதனாலேயே சொர்க்கத்திற்கு போயாவது ஆனந்தமாக இருக்கலாம் என்று மக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். கடந்த காலம், எதிர்காலம் என்றெல்லாம் கூறுகிறார்களே, இவற்றை நீங்கள் எப்பொழுதாவது அனுபவபூர்வமாக உணர்ந்து இருக்கிறீர்களா? உங்களிடம் கடந்த காலத்தின் நினைவுகளும் எதிர்காலம் பற்றிய கற்பனைகளும் இருக்கலாம். ஆனால் உங்கள் வாழ்க்கை அனுபவம் எப்பொழுதுமே இப்பொழுதுள்ள இந்த கணத்தை சார்ந்துதான். தற்பொழுது நீங்கள் இந்த கணத்தில் இருக்கிறீர்கள். நாளையும் இதே கணத்தில்தான் இருப்பீர்கள்.
இருக்கின்றீர்கள். இன்னும் 100 வருடங்களுக்கு பிறகும் நீங்கள் உயிரோடு இருந்தால் அப்போதும் அந்தந்த கணத்தில்தான் இருப்பீர்கள். இன்னும் கோடிக்கணக்கான வருடங்களுக்கு பின்னரும் நீங்கள் உயிரோடு இருந்தால் அப்போதும் கூட அந்தந்த கணத்தில்தான் இருப்பீர்கள். ஆக இந்த கணம் என்பது நித்தியமானது. எனவே வெளியே தப்பித்து ஓடும் வழியை தேடாதீர்கள். இங்கு இருப்பது ஒரே ஒரு வழிதான். அதுதான் உள்ளே செல்லும் வழி. வெளியே செல்ல வழியே இல்லை. நீங்கள் எப்போது உயிராய் ஆனீர்களோ இனி வெளியே செல்ல வழியேதும் இல்லை. ஆனால் உள் செல்லும் வழி ஒன்று உள்ளது. மக்கள் தப்பித்து வெளியே செல்வது பற்றியே யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வெளியேற வழியில்லை. இதனால் தான் போராட்டமே. இருப்பதெல்லாம் ஒரே வழிதான். அது உள்ளே செல்லும் வழி ஒன்றுதான். நீங்கள் எப்பொழுதுமே கதவை திறந்து வெளியே செல்வதையே சுதந்திரம் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் உங்களை உள்ளே அழைத்துச் செல்லும் கதவுதான் சுதந்திரத்தின் நுழைவாயில் என்பதை நீங்கள் உணரவில்லை. இதனால் தான் போராட்டமே. இதுதான் உலகில் அனைத்து மக்களின் ஒட்டுமொத்த போராட்டமும். அவர்கள் சதா வெளியேறும் வழியை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். வெளியேற வழியே இல்லை. வாழ்விலிருந்து தப்பிக்க முடியாது. நீங்கள் தற்கொலை செய்து கொண்டாலும் கூட உங்களை சுற்றி இன்னொரு உடல் உருவாகும். இன்னும் ஒன்று, மற்றொன்று, மேலும் ஒன்று என இது தொடர்ந்து கொண்டே இருக்கும். உள்ளே செல்லும் வழி மட்டுமே இருக்கின்றது. அந்த வழியை நீங்கள் கண்டுபிடித்து விட்டால் போதும். நீங்கள் வெளியேறி விடலாம். இதுதான் உள் செல்லும் கதவின் வழியாக வெளியேறுவது என்பது. இது உங்களுக்கு புரிகிறதா? நீங்கள் வெளியே செல்லும் கதவின் வாயிலாக வெளியேற நினைத்தால் அது என்றைக்கும் சாத்தியமாகாது. உள்ளே சென்றால்தான் வெளியேற முடியும். ஆனந்தம் இப்போதே இங்கேயே. ஒரு இடத்தில் 3 பேர் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். அந்த வழியாக சென்ற வழிப்போக்கர் ஒருவர் அந்த மூவரில் ஒருவரை பார்த்து இப்படி கேட்டார், இங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? அதற்கு அவன், உனக்கு கண் பார்வை கிடையாதா என்ன? பார்த்தால் தெரியவில்லை, கல்லை செதுக்கிக் கொண்டிருக்கிறேன் என்று எரிச்சலோடு பதில் கூறினான். அந்த வழிப்போக்கர் 2ஆம் நபரிடமும் இதே கேள்வியை கேட்டார். அதற்கு அவன், என் வயிற்று பிழைப்பிற்காக என்னவோ செய்து கொண்டிருக்கிறேன் என்று கூறினான். 3ஆம் நபரிடமும் இதே கேள்வியை கேட்டார் வழிப்போக்கர். கேட்டதுதான் தாமதம். ஆனந்தமாக குதித்து கொண்டே அவன், இங்கு ஒரு அற்புதமான கோயிலை கட்டி கொண்டிருக்கிறேன் என்று கூறினான். மூவரும் ஒரே வேலையை தான் செய்து கொண்டிருந்தார்கள். ஒருவனுடைய அனுபவத்தில் அது வெறும் கல்லை வெட்டும் வேலைதான். இன்னொருவனுக்கு அது வயிற்று நிரப்புவதற்கான ஏதோ ஒரு வேலை என்பதை தாண்டி எதுவும் இல்லை. மற்றொருவனுடைய அனுபவம் அற்புதமான கோயிலை உருவாக்கி கொண்டிருக்கிறோம் என்பது. ஆக உங்கள் வாழ்வின் தரத்தை மாற்ற வேண்டுமென்றால் நீங்கள் செய்யும் செயலை மாற்ற தேவையில்லை. அதை எப்படி செய்கிறீர்கள், எந்த கண்ணோட்டத்தில் அதை செய்கிறீர்கள் என்பதை மாற்றினாலே போதும். எதையும் எதிர்பார்த்து செயல்படாதீர்கள். எதிலும் ஆதாய கணக்கு போட்டுக்கொண்டு இருக்காதீர்கள். இப்படி சொல்வதன் மூலம் உங்களை பிச்சைக்காரர்கள் போல தெருவில் அலைய விடும் உத்தேசம் எனக்கு இல்லை. எப்படி செய்கிறோம் என்பதில் தான் மாற்றம் வேண்டுமே தவிர செய்யும் வேலையை மாற்றுவது பற்றி நாம் பேசவில்லை. அப்படியே இதை மாற்றினாலும் ஒன்றும் பயனில்லை. அதனால் எந்த மாற்றமும் நிகழப்போவது இல்லை. நீங்கள் அணியும் உடைகளை மாற்றுவதாலோ, உண்ணும் உணவை மாற்றுவதாலோ, வழிபடும் இடத்தை மாற்றுவதாலோ உங்கள் வாழ்வின் தரம் மாறப்போவதில்லை, இல்லையா? உங்கள் வீட்டிலிருந்து நீங்கள் ஆசிரமத்திற்கே வந்துவிட்டால் கூட உங்கள் பிரச்சனைகள் இன்னும் அதிகமாகத்தான் ஆகும். வீட்டில் இருக்கும் 4 பேருடனே உங்களுக்கு பிரச்சனை வருகிறது என்றால் 1000 மனிதர்கள் இருக்கும் இடத்தில் எத்தனை பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். உங்கள் அலுவலகத்திற்கு நீங்கள் செல்லும் போது, இங்கே நடக்கும் வேலைகளில் என்னுடைய பங்களிப்பை முழுமையாக அளிக்கப் போகிறேன் என்று உன்னதமான உணர்வோடு வேலை செய்யலாம். நீங்கள் இப்படி செயல்பட்டால் உங்களுக்கு சம்பளம் தரமாட்டார்களா என்ன? கட்டாயம் எப்போதும் போலவே உங்களுக்கு சம்பளம் வழங்கப்படும், இல்லையா? ஆனால் மாதம் முழுவதுமே சம்பளம் 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 என்பதை பற்றியே நினைத்துக் கொண்டு துயரமாக இருந்துவிட்டு அந்த ஒரு நாளில் சம்பளம் வாங்கும் அந்த நாளிலும் கூட அது உங்களுக்கு போதாது. எப்போதும் இப்படித்தான், இல்லையா? உங்கள் சம்பளம் ஒரு படி அதிகரிக்கும் போது
அதைவிட 2 மடங்கு அதிகமாக உங்கள் வாழ்க்கை தேவைகளை நீங்களே அதிகரித்து இருப்பீர்கள். ஆக நீங்கள் எதை செய்கிறீர்கள் அல்லது எதை செய்யவில்லை என்பதை பற்றி கேள்வியே இல்லை. உங்கள் வாழ்வு எப்படி மாறப்போகிறது என்பதை பற்றித்தான். மாற்ற வேண்டியது சூழ்நிலைகளை அல்ல, மாற வேண்டியது உங்கள் அணுகுமுறைதான்.